தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாகவே ராமநாதபுரத்தில் தொடர்ந்து கள சூழல் பதற்றமாக இருப்பதாக நாம் செய்திகளை பார்த்திருந்தோம். சிவகங்கையில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் வஜ்ரா வாகனமும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது என்ற விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் இணைந்திருக்கிறார். பூபேஷ், வணக்கம். முன்னதாகவே அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு வராங்க, இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை, அதனால அங்கு கள சூழல் பதற்றமா இருக்கு, இது போன்ற விவரங்களை வழங்குனீங்க. தற்பொழுது அங்கு வஜ்ரா வாகனமும் வரவழைக்கப்பட்டு இருப்பதாக அறிகிறோம். என்ன நடக்குது களத்துல? வணக்கம் கௌதமி. அந்த சிவகங்கை மாவட்டம் இளமனூர்ல இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட புகாரை அடுத்து, அந்த மோதலை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்துல குறிப்பா பரமக்குடி பகுதியில இன்றைய தினம் இருவேறு சமூகத்தினர் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதனையடுத்து போலீசார் 500க்கும் மேற்பட்ட குவித்திருப்பதை காலையில தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கலைக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 5 முனை சந்திப்பு பகுதியில அந்த வஜ்ரா வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு காவலர்களோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பதற்றம் அதிகரிக்காத வண்ணம் அந்த போலீசார் அதிகம் அளவில் குவிக்கப்பட்டுள்ள சூழலில் அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக வஜ்ரா வாகனமும் இந்த பகுதியில் கொண்டு வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பரமக்குடி பகுதி முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், 5 முனை சந்திப்பு, கிருஷ்ணா தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த இருவேறு தரப்பினருடைய போராட்டத்தை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீப் தலைமையிலான போலீசார் இந்த பகுதியில் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாது கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.